ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா குடல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 வரமிளகா, 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அது கூடவே 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு முடி துருவின தேங்காய், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோனையும் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா, மிளகு, சீரகம், சோம்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி வதக்கின அப்புறமா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காவை மிக்ஸி ஜாரில் மாற்றி இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருக்க பேஸ்ட் கூடயே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மசாலாவில் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு ஓரளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க குடலை உள்ளே சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை தண்ணியில் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணியை குழம்புல ஊற்றிக்கலாம். நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.